ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பள்ளிப்பாளையம் சிக்கன் வறுவல். இது கொங்கு நாட்டில் ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. ஈரோடு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் சைடில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஃபுட் இது. வாங்க இந்த ஸ்பெஷலான பள்ளிப்பாளையம் சிக்கன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, தேங்காய் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். இன்றைக்கி நம்ம 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கோம். சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தனியா பவுடர், டர்மரிக் பவுடர், கல்லுப்பு, தேங்காய் பதி இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி விதையை தனியாக எடுத்துடுங்க, இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்கும். இஞ்சி பூண்டை இந்த மாதிரி கல்லில் வச்சு நசுக்கி எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு மண் சட்டியில் செய்ய போகிறோம். சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யலாம், நல்லெண்ணெயில் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் கடுகு நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகட்டும். ஒரு கையளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். கருவேப்பிலையோட எசன்ஸ் எல்லாம் எண்ணெயில் நல்லா இறங்கணும். நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகால விதையை எடுத்துட்டோம். வெங்காயமும் காஞ்ச மிளகா நல்லா வதங்கட்டும். வெங்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், டிரான்ஸ்பரண்ட்டாக. இதுக்கு நார்மல் வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா சேர்றப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். பாருங்க, வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு மாறி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் இந்த எண்ணெயிலேயே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும். சிக்கன் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. எல்லாத்து கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி சிக்கன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகுது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். தனியா பவுடர், டர்மரிக் பவுடர், கல்லுப்பு. மசாலாஸ் நல்லா எல்லா பீசஸ்லையும் கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸி நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பத்தியை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பத்தியும் இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அந்த தேங்காய் பத்தியும் மசாலா கூட நல்லா ஊறினா ஃபைனலாக நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த தேங்காய். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். இது கூட நம்ம சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வேகணும். 2 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு சிக்கன் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும் சிக்கன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நல்லா ட்ரையாக வேகணும். நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். நம்மளோட சிக்கன் நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி எண்ணெய் நல்லா மேலே வந்திருக்கு. சிக்கன் நல்லா சாஃப்டாக டெண்டராக குக் ஆகிருக்கு. நம்மளோட அருமையான பள்ளிப்பாளையம் சிக்கன் வறுவல் தயார்.
நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சூப்பரான ட்ரை சிக்கன் ரெசிபி. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் உங்களுக்கு ரொட்டி, நானுக்கு எல்லாமே செட் ஆகும். ஒயிட் ரைஸ்க்கும் சாப்பிடலாம். சாம்பார் சாதம் அந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் வறுவலை பிளேட்டிங் பண்ணிடலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.